லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாடத்தை கற்றிருக்கிறாரா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கரூர் சம்பவம் கிட்டத்தட்ட 41 பேரை பலி வாங்கினதற்கு அப்புறம் பாண்டிச்சேரியில பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷனோட பல்வேறு விதிமுறைகளோட கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி அங்க ஒரு மாநாடை ஏற்பாடு செஞ்சிருந்துச்சு தாவேகாவினுடைய தலைமை. அதற்கு சென்னையிலிருந்து கிளம்பி போன திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறமா கூட்டம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கேரவன்ல வெயிட் பண்ணியிருக்கிறார். அப்போ கரூர் சம்பவத்துல நாமக்கல்லுடைய மீட்டிங்க்கு போக வேண்டிய திரு 8-9 மணிக்கு போக வேண்டிய திரு விஜய் அவர்கள் 9 மணிக்கு தான் சென்னையில இருந்து கிளம்பி போய் அங்க கிட்டத்தட்ட 12, 1 மணி 2 மணி வாக்குல போயிட்டு திருப்பி அங்க இருந்து கரூருக்கு 7:30-8 மணிக்கு போய் சேர்ந்து அந்த மீட்டிங்கை அவ்வளவு பெரிய ஒரு காலதாமதத்துடன் நடத்தி பல்வேறு இடங்கள்ல இருந்து கூட்டங்கள் சேர்றதற்குரிய வழிவகைகளை பண்ணினார் அப்படிங்கிறதுதான் மாபெரும் குற்றச்சாட்டு திரு தாவேகாவினுடைய விஜய் அவர்கள் மீது. ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட பல்வேறு விதிமுறைகளை லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி பண்ணினதற்கு அப்புறம் கூட திரு விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில மிகப்பெரிய ஒரு காலதாமதத்தை ஏற்படுத்தி அந்த கூட்டங்கள் அவர்கள் ஆல்ரெடி ஒரு QR கோடு மூலியமாக 5000 பேரை அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளை மூலியமாகத்தான் அந்த கூட்டமே நடக்குது. அப்படி இருந்தும் அந்த இடத்துலையும் ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணி கேரவான்குள்ள மொத்த கூட்டங்களும் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைத்தது. அவர் இன்றும் அந்த தலைவருக்கான ஒரு மெச்சூரிட்டியை பெறல் இல்லையா? அரசியல் தலைவர்களுக்கு உண்டான அந்த காலதாமதத்தை ஏன் இயற்கையாகவே அவர் செய்கிறார் அப்படிங்கிறத ஒரு பார்வை ஒண்ணு இருக்குது. இந்த இடத்துலதான் திரு புசி ஆனந்த் அவர்களுடைய சேட்டைய அன்றைக்கு இருந்த எஸ்பி திரு மதி ஈஷா அவர்கள் கண்டிப்புடன் ஒரு காரியம் பண்ணாங்க. எப்படி ஒரு சின்ன பிள்ளைகளை புதடியிலே தட்டி ஒரு வேலையாகுமோ அது மாதிரி அன்றைக்கு இருந்த அந்த எஸ்பி அவர்கள் மைக்க பிடிங்கி ஓரமா போங்க சார் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து புசி ஆனந்த் அவர்களை, நீங்கள் பாண்டிச்சேரியில என்னதான் முன்னாடி MLA இருந்தா கூட இங்க நான் வைத்ததுதான் சட்டம், ஏன்னா நீங்க ஆல்ரெடி 41 பேரை உயிர் பலி வாங்கிட்டு இங்க வந்திருக்கீங்கிற ஒரு கண்டிப்புடன் சொன்னதுக்கு அப்புறம் கூட திரு புசி ஆனந்த் அவர்கள் அவருக்கு தேவையான கூட்டங்களை அந்த QR கோடு இல்லாத நபர்களை கூட உள்ளுக்கு அனுப்புறதற்குரிய வேலைகளை பார்த்திருக்கிறாருங்கிறது நம்மளுக்கு அங்கிருந்து வெளிவந்த காணொலிகள் மூலியமாக தெரிகிறது. அப்போ இவர்கள் கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் இன்னும் 41 பேரை பலி வாங்கின அந்த ஈரமே காயாத போது கூட இவர்கள் மாநாடுங்கிற பேர்ல மொத்தமான கூட்டத்தை விதிமுறைகளை மீறி திருப்பியும் கூட்டுறதற்குரிய காரணம் இன்னும் அந்த ரசிகர்கள் மனப்பான்மையில, இன்னும் அவர் நடிகருங்கிற தோரணையில தனக்கான கூட்டங்களை எப்பவுமே கையில் வைத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில மட்டும்தான் திரு விஜய் அவர்கள் பயணிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில எழுந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திரு விஜய் அவர்கள் இன்னும் 234 தொகுதிகளை தேர்தலை நோக்கி அவர் போய் சேரும் போது இன்னும் தேர்தலுக்கு 5-6 மாதங்கள் தான் இருக்குங்கிற பார்வையில பொதுமக்களுக்கு இவர்களால் எப்பேற்பட்ட ஒரு அசௌகரியங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய கால சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 234 தொகுதிகள்லையும் இதே ஒரு கட்டுக்கோப்போட இந்த எலெக்ஷன் டயத்துல அவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய தேவைகள் தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய்க்கு இருக்குங்கிற பட்சத்துல பொதுமக்கள் ரொம்ப சீரியஸா இவர்களுடைய கூட்டங்களை தவிர்க்கணும். அதுவும் இல்லாம பெண் குழந்தைகள், கை குழந்தைகளை வைத்திருக்கிறவர்கள், பெண்மணிகள் போறதை தடுக்க வேண்டும். ஏன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுடைய மென்டாலிட்டி ஒரு மாப் மென்டாலிட்டியா இருக்கிறத நம்ம திருப்பி பார்க்கிறோம். அவர்கள் எந்த விதிமுறைகளுக்கும் கட்டுப்படாத ஒரு கூட்டமாக இருக்கிறது. அவர்களை இன்னும் அரசியல் பக்குவப்படுத்துறதுக்குரிய எந்த முன்னெடு நடவடிக்கைகளையும் முதல் கட்ட தலைவர்களோ 2ஆம் கட்ட தலைவர்களோ தாவேகால இருந்து எடுக்காததுதான் ஈவன் இந்த பாண்டிச்சேரி கூட்டத்துல கூட பாக்குறோம். அவ்வளவு அந்த எஸ்பி அவ்வளவு கண்டிப்புடன் இருந்து ஒவ்வொருத்தரையா உள்ளுக்கு அனுப்பும் போது கூட செவரேறி குத்துறது, கயிறை பிடிச்சி ஏறி குறிக்கிறது மாதிரி பல்வேறு சேட்டைகளை தாவேகாவினுடைய ரசிகர்கள், விஜயனுடைய ரசிகர்கள், இன்றைக்கு தாவேகாவினுடைய தொண்டர்களா மாறிக்கிறவங்க திருப்பி பண்றதை பாக்குறோம். சோ இந்த கூட்டம் பொதுமக்கள் சேர்றதற்குரிய அரசியல் கூட்டமாக இல்லை. ஏன்னா இன்னும் அரசியல் பயப்படுத்தப்படாத ஒரு கூட்டமாக இருக்குங்கிற காரணத்தினால் தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட இன்னும் அவர்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு விதிக்கப்படக்கூடிய விதிமுறைகள் கீழே அந்த கூட்டங்களை நடத்தல. இனிமேலும் அதை பண்ணாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய கூட்டங்கள்ல தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களும் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களும் போன்ற பல்வேறு கீழ்மட்ட தலைவர்கள் அத்தனை பேரையும் கொடுக்கப்பட்ட விதிமுறைகளின்படி அவர்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோட இந்த காணொலியை முடிக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன்.